ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. எனது அன்பான பாபா, இன்றைய முரளி எனக்கு சக்தி வாய்ந்த முறையிலே கற்பித்தலை கொடுக்கின்றது. அதை நான் எனக்குள்ளே கடிந்து பார்க்க வேண்டும். அதாவது முழு உலக நாடகத்தை பற்றி, சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். எனவே இன்று நாள் முழுவதும் நான் இதை சந்தோஷத்துடன் கடைந்து அந்த சந்தோஷத்தின் அதிர்வலைகளை முழு உலகத்திற்கும் பரப்புவேன். எனது அன்பான பாபா, எனது இனிமையான பாபா, நீங்கள் அதி உயர்ந்தவர். நீங்கள் குழந்தைகளுக்கு சூரிய வம்சத்திலே உயர்ந்ததோர் அந்தஸ்தை கொடுக்கின்றீர்கள். நீங்கள் என்னை அசுரனிலிருந்து தேவனாக்குகின்றீர்கள். இதை சிந்தித்து பார்க்கும் பொழுது எனது மனதிலே புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது. சுயதர்சன சக்கரதாரி ஆகும்போது நான் சந்தோஷத்தை உணர்கின்றேன் பாபா. நீங்கள் முரளியில் கூறுவது போன்று அதற்கு அதிக நேரம் எடுப்பதில்லை. ஒரு செகண்ட் போதும். சத்தியயுகத்திலிருந்து திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகத்துக்கு வந்து இப்பொழுது சங்கம யுகம். மிக மிக குறைந்தளவு நேரமே எடுக்கின்றது பாபா. இதை நான் இன்றைய முரளியிலிருந்து உணர்ந்து கொண்டேன். எனது வாழ்க்கையை பற்றி நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் பாபா. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய பெரிய பல்கலைக்கழகத்திலே எனக்கு அட்மிஷன் கொடுத்திருக்கின்றீர்கள். அதையிட்டு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் பாபா. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒரு தடவையும் உங்களிடமிருந்து கற்பித்தல்களை பெறுகின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் எனது இனிய பாபா. இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். எனது அன்பான பாபா, நீங்கள் எல்லையற்ற தந்தை. உங்களால் மாத்திரம்தான் சொர்க்கத்தை ஸ்தாபிக்க முடியும். நீங்கள் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் எனது அன்பான பாபா. நீங்கள் சந்தோஷம் என்ற ஆஸ்தியை எனக்கு கொடுக்கின்றீர்கள். அதை நான் இந்த சங்கம யுகத்திலே அனுபவம் செய்கின்றேன். எனது இனிய பாபா, எனது அன்பிற்கினிய பாபா, நீங்கள் மனித குலத்தையும் இந்த உலகத்தையும் தூய்மைப்படுத்துகின்றீர்கள் என்பதை நான் உணர்கின்றேன். நான் உங்களுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுவதுடன் சத்திய யுகத்தை ஸ்தாபிப்பதில் உங்களுக்கு உதவி புரிவேன் என் இனிய பாபா. எனது அற்புதமான பாபா, நீங்கள் எனக்கு உத்தரவாதம் அளித்திருக்கின்றீர்கள். அதாவது நான் உங்களை சதா நினைவு செய்தால் எனது பாவங்கள், பல பிறவிகளின் பாவங்கள் நீக்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறீர்கள். அது எனக்கு மிகுந்த ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்றது பாபா. என் இனிய பாபா, நீங்கள் ஞானக்கடல், சர்வசக்திவான். நீங்கள் அதி உயர்ந்தவர். நான் உங்களை இந்த உலகம் முழுவதும் போற்றும்படியாக செய்வேன். எனது அன்பான பாபா, இனிமையான பாபா, எனது அன்பிற்கிரிய பாபா, நான் உங்களுக்கு கூறுகின்றேன், இன்றைய முரளி எனக்கு பெரிய பெரிய பாடங்களை கற்பித்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முரளியையும் நான் நன்றாக என்ஜாய் பண்ணுகின்றேன். ஒவ்வொரு கருத்தை நான் என்ஜாய் பண்ணுகின்றேன். இன்றைய முரளியில் நான் நிறைய சந்தோஷத்தை அனுபவம் செய்தேன். நான் அதிலிருந்து நிறைய பெற்றுக்கொண்டேன். அதை உங்களுடைய குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அதன் மூலமாக மகா பாக்கியத்தையும் உருவாக்கி கொள்கின்றேன். நன்றி எனது இனிய பாபா, எனது அன்பான பாபா, எனது அன்பிற்குரிய பாபா. நீங்கள் எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர்கள். உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு, அதை என்னுள் கடைவதற்கு, என்னை நிரப்பிக்கொள்வதற்கு, புத்துணர்ச்சி அடைவதற்கு. எனவே எனது அன்பான பாப் தாதாவுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஓம் சாந்தி.